Papa. நல்ல இடத்துல அடியே அம்மா இந்த ஒரு ஆட ஊரலை நான் பேச வந்து ஒரே குஞ்சான குஞ்சு கூட காணமாயே அடி நாரமுண்டா ஒரு குஞ்சான குஞ்ச காணாம இங்க இருக்கிற குஞ்செல்லாம் அறுத்து போட்டா ஒரு ஒடாவே தேரும் சின்ன குஞ்சில இருந்து கெல்ட்டு குஞ்சு வரைக்கும் வந்துருக்கு உனக்கு எந்த குஞ்சு வரணும் வாயில் வச்சுட்டு நான் யார்கிட்ட போகட்டும் அந்த 3 டிக்கெட் கிட்ட போ விரதமா இருப்பாங்க போய் பாரு மாவு பிணைச்சு விட்டுருவாங்க அப்படியே பொம்பளையா பிறந்து தனத்தை போடு ஓய் தனத்தை போடு தனத்தை போடலாம் முள்ளு குடும்ப நீதாண்டி தனத்தை போடு சொன்ன அடியே 2 பேரும் லவ் பண்ணி ஒரு குசுவுக்கு தாங்க மாட்டேன் போய் லவ் பண்ணுங்க பெருசா லவ் பண்ணுது நடப்பு எடுத்துக்கிட்டாலே பொம்பளையா பிறந்து ஒன்னு அடக்க ஜடக்க வேணும் கீழே எடுத்து மேல போடு அடக்கம்னா எப்படி ஒடுக்கம்னா எப்படி தெரியுமா எப்படி அடக்கம் என்றால் இப்படி ஒடுக்கம் என்றால் இப்படி கீழே எடுத்து மேல போடு கும்பிட போன தெய்வம் படுத்துது கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்ததம்மா குறுக்கே வந்த தெய்வம் இவ கூதியிலாடுதம்மா வீதியில் நிக்க வச்சு கூதியில மண்ணு போட்டுருவேன் என்ன விட வச்சுக்காங்க என்கிட்ட நீ முதல் வச்சுக்காத நீ தாண்டி நாரமுண்டா மேல போடுன்னு சொல்ற பொம்பளையா பொம்பளை இல்ல போடலாம் போட்டாச்சு சண்டைக்கு வரும் நாடு மாதிரி முண்டை பொம்பளையா பெற்றதுக்கு நேரம் நெல்லு எங்க ஐயா போட்டு நானு நீ தாண்டி நேரம் முன்னாடியா முன்னா சுத்தி வாங்க
என்னடிதான் பண்ற? அது நீ எதை இது பொம்பளையா இவ? நீ தாண்டி அப்படியே சுத்தி வாண்ட. இரு, ஒரே நிமிஷம், நீ அப்படியே நில்லு. ஏன் நில்லுங்க நீ? பெத்த நேரம் வாய் என்ன பண்ணாலும் ஏண்டி அறுப்படுத்த கூதி உடவை கட்ட சொன்னா போஸ்ட்மார்ட்டம் செஞ்ச உட மாதிரி வச்சிருக்கு. ஏண்டி ஏண்டி நாரமுண்டா இப்படிதான் போட கட்டுவாங்களா? முன்ன சீலைய வரைஞ்சி கட்டு. வேணாம் நான் அப்படிதான் கட்டுவேன். வரைஞ்சி கட்டு. எப்படி? அப்படி போடு, இப்படி போடு, வரைஞ்சி கட்டுறீ. அண்ணாத்தே ஆடுற ஒத்துக்கோ ஒத்துக்கோ ஐயோ நாய் நக்கி போடும். அப்படி சொல்ல வேண்டியது. பொம்பளையே பொண்ண கொஞ்சமா அடக்க சடக்கு இருக்கணும். நாலு பேருக்கு நல்லா இருந்து சொல்லணும். ஏய் என்ன மாதிரி நீ இந்த பாரு அந்த மாப்பிள்ளை அரை முடிப்பு கை செஞ்சு வச்சிருக்கிறார். பூ உளுந்து போச்சு. தவறிக்கிட்டே காசு போட்டவன் வாங்கி வர மாட்டான். அடி அம்மா இருந்தாலே அருமையும் பெருமையும் இது சிறந்த பொன்னாடு. இது ஆனகட்டி தாம்படிக்கு அழகிய பொடிவள நாடு. அத குதிரைகட்டி தாம்படிக்கு இது கொஞ்ச நாட்டிலே தங்க தமிழ்நாட்டிலே மாரமங்கலம். மாரமங்கலத்தை பற்றி என்ன? மாரமங்கலம் அத தென்குளத்தை மத்தி நாடு. இந்த மத்தி நாட்டிலே இன்று நடைபெறக்கூடிய அத நாடகம் என்ன? இன்னைக்கு வைத்திருக்கிற நாடகம் சாமுண்டீஸ்வரி பிறப்பு என்று சொல்லக்கூடிய நாடகம். ஆமா அப்படிங்கிற நாடகம் நாடகத்துல அதை நம்மளுக்காக வேண்டி கேட்டு கொடுத்து அதை மனித குணம் கேளாமலே கொடுத்து தெய்வ குணப்படுத்தி அத்தனை நல்ல குணங்களும் உனக்குதான் கொடுத்துருங்க. இந்த ஆண்டவன் கிருபை ஏழு அவருடைய குணத்தை பண்ணு அந்த நோயற்ற வாழ்வு குறையில்லாத செல்வத்தை பெற்று பல்லாண்டு வர வேண்டும். இன்று என்ன நாடகம்? சாமுண்டீஸ்வரி பிறப்பு. சாமுண்டீஸ்வரி பிறப்பு நாடகத்திலே நான் யாரு? நான் எதுக்காக வந்தேன்? எல்லாம் காசு வாங்குறதுக்கு தான். நிறைய வாங்கி இருக்கிறீங்க. காசுலாம் வாங்க கூடாது. அப்ப நீங்க யாரு பேரு ஊரு சொல்லுங்க. அடியே
யாரு டேய் வந்தத பாடு குடிச்சு போட்டு போடுவேன் மொத்த போட கூடாது யார் நீங்க என்னுடைய பேர் தான் என்னுடைய பேர் தான் அத கல்விக்கு அதிபதியான கலைவாணி என் பேரு கல்விக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய தலகாணியா தலகாணி நாடு மாறி முன்ன நீ தாண்டி முண்ட நான் ஏண்டி நான் ஏண்டி நான் பூச்சேரி போண்டாட்டி நீ உன்னெல்லாம் ஏத்தி ஏழமோடு சேலத்துல வித்து போடுவாமா கொழும்புன்னு கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கிற பிள்ளையாரு பொச்ச திறந்து காட்டினாரு அரியல மிளவா சொல்லிடுறேன்னு அது அங்க 2 மிளவா எந்திரிச்சிட்டு தண்டனுக்கு அடிச்சான் ஏண்டி தோழி நிச்சா எருவி ஓத்திச்சு கோழி நிச்சா ஆமா சீப்பட்டு போயிருவேன் வாங்காண்டி சரி வேணாம் உங்க பேரு அதான் கலைவாணி இல்லையே தட்டுவாணி கலைமகள் சரஸ்வதி என்பது உங்களுடைய பேரு ஆமாடி ஆமா தட்டு சரஸ்வதியா இருந்தாலும் நான் தட்டுவாணியா இருந்தாலும் சரியான தட்டுவாணி முண்டை போல இருக்குது ஊரெல்லாம் மேய்வே போல இருக்குது ஆயா நான் இல்லைன்னா உலகமே கிடையாது நீதான் ஊரெல்லாம் என்ன செய்யற நான் இல்லை என்று ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த நாவிலே அமர்ந்தால் மட்டுமே அம்மாங்கிற வார்த்தை உச்சரிக்கும். ஓ இந்த கல்வியை கொடுக்கக்கூடிய கலைமகள் சரஸ்வதிங்கிறது நீங்க நான் இல்லைன்னா நீ வாயே பேச மாட்டேன். பரவாயில்ல. அப்படி கலைவாணியா இருந்தாலும் எப்படி பிறந்த எதுல பிறந்த ஏன் பிறந்த? அம்மாமா நான் கலைவாணியா பெண் பிறந்து நான் எப்படி பிறந்தவன் எப்படி பிறந்த உங்க ஆமா எப்படி என் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்னடி? ஆமா உங்க பேர் கேட்டேன். என் பேர் கலைவாணி. உன் பேர் என்ன கூப்பிட்டோம்? நாங்க அக்கா தங்கச்சிக்கு 3 பேரு. 3 பேரு? ஆமா 3 பேருக்கு பேர் என்ன? பெரிய அக்கா பேரு மண்டை, இளைய அக்கா பேரு கொண்டை, என் பேரு பேசாம மூடிக்கிட்டு பொம்பளையா பிறந்தா மணிபடி வாய்க்காரி. ஆமா பாரு ஜிப்பு போட மணி வருது திறந்து வச்சுக்கிட்டே இருக்கு போயிருவேன். பெரிய அக்கா பேரு மண்டை. அம்மா சொல்லி நான் பேச வேணாங்க. பெரிய அக்கா பேரு மண்டை, இளையக்கா பேரு கொண்டை, என் பேரு நாடு செத்த பொழு முன்னாடி யாரோ சொல்லிட்டாங்க. என் பேரு புனிதா. நான் இறந்தா சரி வேணாண்டி இருந்தாலே நீ பிறந்த இடங்க? நான் பிறந்தது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில. நான் எப்படி பிறந்தேன்? நீ எதுல பிறந்த? நான் எங்கேயா பிறந்தவன்? எங்க பிறந்த சொல்லிட்டு மாடி சொல்லுவாய். அடே தேவாதி தேவ கோடி ஒரு தேவ கோடி
என்ன கேக்குறீ? ஆமா, யார் நீ? நானா? நான் தான் அமெரிக்காவில் இருந்து வந்திருக்கிறேன். அமெரிக்கா வந்து. ஆமா. இது என்னது? இது சுடுகாடு. சுடுகாடு பக்கத்துல இருக்குதா? சுடிதார். சுடிதாரு. மேல எங்க சிம்மிஸுங்க? அதெல்லாம் போடுறதுல இந்த கீழே எங்க என்னாச்சு? இதெல்லாம் போடுறதுல வெயிலுக்கு கசகசன்னு இருக்குன்னு அப்படியே ஃப்ரீயா வந்துட்டேன். சரி, அமெரிக்கா வந்து இங்க எதுக்கு வந்து? சைனாவில இருந்து எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எதுக்கு வந்து? தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் எய்ட்ஸ் பரப்புறதுக்கு. இங்க யாருக்கு இல்லாதக்குது? யாராவது வேணும்னா சொல்லு. இந்த டிக்கெட் தான் என்ன பாத்துக்கிட்டே இருக்கு. அப்ப அவருக்கே கொடுத்துரு. முதல்ல இதுக்கு தான் கொடுத்து அனுப்பணும். அப்படிங்க. அம்மா இருந்தாலும் அதான் தேவாதி தேவர் கூடி. யாரு கூடி? தேவாதி தேவர் கூடி. தேவர்கள் கூடி. தேவ அமர்தம் கிடையாமல் தேவாமிர்தம் கிடையும் போது அந்த அமரத்தின் வழியாக நான் பெண்ணா பிறந்தவன். பாரா, தேவர்கள் எல்லாம் அமுதம் கிடையும் சமயத்திலே அந்த அமுதத்தின் வழியா நீங்க பிறந்தீங்க. பெண்ணா பிறந்து நான் வளர்ந்த உடனே ஆமாமா எனக்கு ஆயிப்பத்திரி. தேவர் தப்பா தண்ணி கொடுப்பா. பிள்ளைக்கு ஆயி பொச்சு கழுவிட்டு வந்து. அடி சைனாக்காரி, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உனக்கு ஆயிருக்கு. நான் இன்னும் வயசுக்கே வரல. இவ்வளவு வயசு ஆகியா? சத்தியமா வயசுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். பொட்டிக்கார சிமிட்டள்ளி பூசிட்டான். சண்டையெல்லாம் இல்ல. ஒரு கான்ட்ராக்ட் வேலை, கட்டட வேலை, 3 பந்து சாந்தடிக்கிற வேலை தான். 2 அடிச்சதாரு, 3வது சந்து அடிக்கிறப்ப பார்த்து கரண்ட் போயிருச்சு. அது அடிக்கலான்னு கலவை எடுத்து கை தொலாவலா தொலைவிட்டு வந்தாரு. நான் இப்படி நின்று கலவை எடுத்து இப்படி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். நாசமா போனவன் 3வது சந்து இதுதான் நினைச்சு கலவை எடுத்து கப்புன்னு அடிச்சான். அன்னைக்கு சட்டானது இன்னும் நான் வயசுக்கு வரல. எதுவுமே நான் நடக்கல. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. உங்க புருஷன் பேர் என்ன? யாரும் மனைவிட்டாங்க. அவர் நம்பி யாரு? அவர் யாரு தெரியுமா? யாரு இல்ல கூட்டத்துல. அப்படியே கீழே ஒண்ணு பச்சம் பாரு. அதே மாலை முடித்தனடி கஷ்டப்படுறாரே, கொஞ்சம் விசில் விடலான்னு மசால் படம் வெந்து போயிட முடியே. அதெல்லாம் அவருக்கு அம்மனசாமி காமிக்க. அம்மனசாமியை பார்த்திருக்கிறியா? அம்மா பாடிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்களே, யாரு உங்க புருஷன்? அம்மா அம்மா என்னை மலையிட்டு என்னை மனமுடித்து அவர்தான் பிரம்மகாமன்.
பிரம்மதேவ பொண்டாட்டியா நீ? பிரம்மதேவன் இல்ல, ஆ. அத பிரம்மதேவன். ஓ, உலகத்தை படைக்கிற பிரம்மதேவன் தான் உங்க புருஷனா? ஆமாடி. சரி, அவரை கல்யாணம் செஞ்சு எப்படி இருக்கிறீங்க? நல்லா சுகத்தோடு, எந்த குறைபாடு இல்லாம நல்லா இருக்கிறீங்க. எந்த குறையும் இல்லாத ஆ. இந்த சத்தியலோகத்திலே வாழ்ந்து வருகிறோம். சரி, அப்படியே இருங்க. அதாவது நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கு. குழந்தைங்க பேசுறீங்களா? யாரு இந்த 2 குழந்தைங்க? உனக்கு எதுவுமே இல்ல. பரவாயில்ல. எனக்கு அத முதல் மகன் அந்த நாரதன் தக்கன் நாரதன் என்று சொல்லக்கூடிய இப்படி இருவரை பெற்றெடுத்தேன். சரி 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 பெற்றெடுத்து ஆஹா. நான் சீரோட வாழ்ந்து வருகிறேன். சரிங்க. உங்க புருஷன் வர சொன்னாரு. என்ன என் கணவர் அழைத்தானே போலாமா? அவர் எங்க நிற்கிறாரு? அதான் அந்த முக்கடத்துல நிற்கிறான்.